கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். 112வது சங்கீதம் 112, 6, 7, 8 ஆகிய வசனங்கள். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருக்களில் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். முழு அதிகாரத்தை வாசிக்கிறதுக்கு பதிலாக அந்த 3 வசனத்தை வாசித்தேன். உங்களுக்கு இதிலிருந்து சில காரியங்களை எடுத்து கூறி வருகிறேன். தேவனுடைய வார்த்தையிலே இருதயத்தை உறுதியாயிருக்க பண்ணுவது எப்படி என்பதை குறித்து போய்த்து வருகிறோம். விசுவாச போதனையிலே இது ஒரு பகுதி. வார்த்தையில் உறுதியாயிருக்கிற இருதயம், அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவன் தான் இப்படி துர்ச்செய்தியை கேட்க கூட பயப்படுறதில்லை. அவன் கர்த்தரை நம்பி இருதயம் திடனாயிருக்கிறது, இருதயம் உறுதியாயிருக்கிறது. சத்துருக்களெல்லாம் சரிகட்டப்படும் வரை அவன் உறுதியாய் நிற்கிறான். தன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் மேற்கொள்ளுகிற வரை இருதயத்திலே நம்பிக்கை இழக்காமல், உறுதியை இழக்காமல் அவன் இருக்கிறான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உறுதியாக இருக்கிற இருதயம் இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையில் உறுதியாக இருக்கிற இருதயம், கர்த்தருடைய வார்த்தையில் இருதயத்தை எப்படி உறுதிப்படுத்துவது என்பதை குறித்தான் போதித்து வருகிறேன். இதுக்கு சில சத்தியங்களை எடுத்து அவற்றின் அறிவை உள்ளத்திலே வைக்க வேண்டும், அதை குறித்த வெளிப்பாட்டை உள்ளத்தில் வைக்க வேண்டும். முதலாவது, நான் புது சிருஷ்டி என்கிற சத்தியம். நான் பழைய மனுஷன் இல்லை, முன்ன இருந்த மனுஷன் இல்லை, அந்த தோல்வியின் மனுஷன் அல்ல, எது செஞ்சாலும் விளங்கல அந்த மனுஷன் இல்லை. இப்போ புது சிருஷ்டி. எத்தனை பேர் புது சிருஷ்டின்னு இருக்கீங்க? புது சிருஷ்டி. அந்த தோல்வியே பேசிகிட்டு இருக்கக்கூடாது, பழைய காலத்தையே பேசிகிட்டு இருக்கக்கூடாது, புது சிருஷ்டி. ரெண்டாவது, எனக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர். உள்ள இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்த ஒரு பெரிய அறிவு, ஒரு பெரிய வெளிப்பாடு. எந்த பிரச்சனையை சந்தித்தாலும் பரவாயில்ல, சந்திக்கலாம், எனக்குள்ள இருக்கிறவர் அதை காட்டிலும் பெரியவர். எந்த பெரிய மனுஷனை சந்திக்க போனாலும் எனக்குள்ள இருக்கிறவர் அவரை காட்டிலும் பெரியவர் என்கிற அந்த உணர்வோடு நாம் செல்ல வேண்டும். இந்த காலை வேளையில் நான் இங்கே பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறேன். பிரசங்கம் பண்ணுறதுனா எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணாலும் கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. ஆனால் உள்ளே வரும்போதே எனக்கு ஒரு உணர்வு, எனக்குள் இருக்கிறவர் எல்லாரை காட்டிலும் பெரியவர், அவர் எனக்கு இன்றைக்கு உதவி செய்வார். பாருங்க, அதை நினச்ச உடனேயே எல்லாம் தானாக வர ஆரம்பிக்கிறது. மூன்றாவது, நான் நீதிமான், நான் பாவி அல்ல, மன்னிக்கப்பட்ட பாவி அல்ல, கழுவப்பட்ட பாவி அல்ல, ஞானஸ்தானம் பெற்ற பாவி அல்ல, நான் குப்பை அல்ல, தூசி அல்ல. இதெல்லாம் விட்டு ஒழிக்கணும் பாருங்கள் கிறிஸ்தவர்கள். நான் நீதிமான், அதை விட்டு கொஞ்சம் கூட இறங்கி வரவே கூடாது. நான்காவது தான் இப்பொழுது போய்த்து வருகிறோம். அது என்ன சொன்னால், என்னுடைய மீட்பை குறித்த அந்த உண்மையை நான் அறிந்து கொண்டு அதை குறித்த வெளிப்பாட்டை என்னுடைய உள்ளத்தில் வைக்க வேண்டும். மீட்பு எனக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்த அறிவை உள்ளத்தில் வைக்க வேண்டும். இந்த மீட்பிலே 2 பகுதி இருக்குது என்று சொன்னேன். ஒன்று, தி லீகல் சைட் ஆஃப் ரிடம்ஷன், அதாவது மீட்பின் சட்டப்பூர்வமாய் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட பகுதி. ஏற்கனவே சட்டம் இயற்றியாகிவிட்டது. கல்வாரி சிலுவையிலே இயேசு ரத்தத்தை சிந்தி ஒரு புதிய யுகத்தை ஆரம்பித்து வைத்து விட்டார். நியூ டிஸ்பென்சேஷன். ஒரு புதிய கால கட்டத்துக்குள் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். முன்ன மாதிரி இல்லை. இப்போ நமக்கு இப்போ கம்யூனியனுக்கு முன்னால் நமக்கு சொல்லப்பட்டது போல அது பழைய ஏற்பாடு. இப்போ நம்ம புதிய ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கிறோம், ஒரு புதிய காலத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். இதை ஆரம்பித்து வைத்து விட்டார், இனாகிரேட் பண்ணிவிட்டார் தம்முடைய சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே. சட்டம் இயற்றப்பட்டு ஆகிவிட்டது. இதெல்லாம் நமக்கு செல்லுபடியாகும், இதெல்லாம் நமக்கு ஆகாது, இதெல்லாம் நமக்கு உண்டு, இதெல்லாம் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பரலோக நீதிமன்றம், பரலோக அரசாங்கம் அங்கே முடிவு செய்து அது எழுதப்பட்டு விட்டது. தேவன் அதை முடிவு செய்து விட்டார். இப்பொழுது அங்கே என்ன முடிவு செய்திருக்கிறதுன்னு பார்த்து நாம் அதை பெற்று அதை அனுபவித்து அதற்கேற்றா போல இந்த உலகத்தில் வாழ வேணும். அப்போ தேர் இஸ் எ லீகல் சைடு. அது ஒரு பக்கம். ஏற்கனவே நிறைவேற்றி முடிக்கப்பட்டது என்ன, அதுதான் லீகல் சைடு. சட்டப்பூர்வமாக ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்டது. இன்னொரு பக்கம் என்ன, வைட்டல் சைடு ஆஃப் ரிடம்ஷன் வாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? இன்றைக்கு நான் செய்ய வேண்டியது என்ன, செய்யப்பட வேண்டியது என்ன, என் சார்பிலே அந்த மீட்பு நிமித்தமாக நான் இன்றைக்கு செய்ய வேண்டியது என்ன. அவர் செஞ்சு முடிச்சிட்டார், எல்லாத்தையும் சட்டம் ஏற்றி விட்டார். இதுதான் உனக்குன்னு சொல்லிட்டாரு, இந்த உரிமைகள் ஸ்லாக்கியம் எல்லாம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டாரு. இப்போ நான் அதை வைத்து என்ன செய்ய போகிறேன், அதுதான் வைட்டல் சைடு ஆஃப் ரிடம்ஷன் என்று சொல்கிறோம். இந்த லீகல் அண்ட் வைட்டல் சைடு ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வரணும் பாருங்க. லீகல் சைடை குறித்த அறிவு இருக்க வேண்டும். வைட்டல் சைடு, நான் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறதை குறித்த ஒரு பெரிய வெளிப்பாடு இருக்க வேணும். அப்பொழுதுதான் இந்த மீட்பின் ரியாலிட்டியில்
இந்த மீட்பு நமக்கு நிஜமாகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மீட்பின் ஆசீர்வாதங்களை பெற்று நாம் வாழ ஆரம்பிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். இதில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், கொஞ்சம் நீளமான பகுதியை வாசிக்கிறேன். ஆனால் இதிலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன். ஆகவே இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதனால் வாசிப்போம். இது மார்க் 5:21. இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெபாலய தலைவர்கள் ஒருவனாகிய யவீர் என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேலும் அது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனுடைய கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரையும் தம்மோடு வருகிறதற்கு இடங்கூடாமல் ஜெபாலயத்தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயும் தம்மோடைய வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா கூமி என்றார். அதற்கு, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவளுக்கு உறுதியாய் கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். சில அற்புதங்களை குறித்து இங்கே வாசித்தேன். இதனுடைய காரியங்களை இன்றைக்கு சில காரியங்களை வெளிக்கொண்டு வர விரும்புகிறேன். பாருங்கள், கிறிஸ்தவ மார்க்கத்திலே பல காரியங்கள் ரொம்ப முக்கியம், மிக முக்கியம். அதில் சில காரியங்கள்லாம் போதித்து வந்திருக்கு. இயேசுவின் நாமம், நீதி, இதெல்லாம் போதித்து வர்றோம் இல்லையா? இதில் ஒரு முக்கியமான காரியம் என்ன? கிறிஸ்தவ மார்க்கத்திலே நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள், தரமான தீர்மானங்கள். அதனால ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன், பரலோக தேவன் தீர்மானத்தை எடுத்து விட்டார். எதெல்லாம் கட்டப்படணுமோ அதெல்லாம் கட்டி விட்டார், எதெல்லாம் கட்டவிழ்க்கணுமோ அதெல்லாம் செட் பண்ணி வைத்துட்டார். அப்புறம் சொல்றார், நீ எதை கட்டுறியோ அது கட்டப்பட்டிருக்கும், நீ எதை கட்டவிழ்க்கிறாயோ அது கட்டு அவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்ப தீர்மானத்தை எடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது இன்றைக்கு நடக்கணும்னா, என்ன நடக்க வேண்டும் என்றாலும் நீங்கள் யார் என்பதை உணர்ந்து கொண்டு, என்ன விதத்தில் எந்த பொசிஷன்ல நீங்க இருக்கிறீங்கன்றதை உணர்ந்து கொண்டு ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். அந்த தீர்மானத்தை எடுத்தால் தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது வந்து நிறைவேற முடியும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம், ரட்சிப்பு எப்படி உங்களுக்கு வந்தது? நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்பாகவே உலகத் தோற்றத்துக்கு முன்னாலே அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து இல்லையா? உங்களுடைய ரட்சிப்பை தேவன் நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாலே தீர்மானிச்சிட்டாருங்க. இன்னும் கேட்டால் 2000 வருஷத்துக்கு முன்னால, இங்கே யாரும் 2000 வயசு உள்ள ஆள் இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இயேசு அனுப்பி கல்வாரி சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து ரட்சிப்பை எல்லாம் ஏற்படுத்தி வைத்து விட்டார். ஆனாலும் நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேன், என் ஆண்டவராக இரட்சகராக அவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிற வரை ரட்சிப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கவில்லை இல்லையா? அந்த தீர்மானம், பில்லிகிராம் பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் ஒன்று சொல்லுவார் பாருங்க, will you make the decision today? பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அழகாக பிரசங்கம் பண்ணுவார். முடித்த உடனே ஒரு நாள் விட மாட்டார். அது முடிச்சுட்டு அவருக்கு தெரியும், என்ன தான் பிரசங்கம் பண்ணாலும் பிரசங்கத்தை கேட்டு போனான்னா பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்க வேணும். இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறேன்,
சொன்ன பிறகு எல்லாம் போயிட்டு வாங்கன்னு ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிடுறது இல்லை. இயேசுவை மனிதர் ஏற்றுக்கொள்ள வேணும், அதற்கு ஒரு வாய்ப்பை நான் உண்டு பண்ணி தர வேணும்னு சொல்லி தான் ஒரு டிசிஷனுக்கு அவர் அழைக்கிறார். ஒரு தீர்மானம் எடுங்கள், எடுப்பீர்களா, எடுத்து வாருங்கள் முன்னால்னு சொல்லி அழைக்கிறார். ஏராளமான பேர் ஒரு தீர்மானத்தை எடுத்து முன்னுக்கு வருகிறார்கள். ஏன்? தேவன் எல்லாவற்றையும் பண்ணிவிட்டார், அதை இந்த அற்புதமான பிரசங்கியார் அழகாக அறிவித்து விட்டார். ஆனாலும் கேட்டவர்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கவில்லை என்றால் அவருடைய வாழ்க்கையிலே தேவன் பண்ணி வைத்த எல்லாம் வாய்க்கிறது கிடையாது, நிறைவேறுவது கிடையாது, நிஜமாவது கிடையாது. அப்போ பாருங்க, இதுதான் நிறைய இடத்துல மிஸ்ஸிங். நிறைய காரியத்தில், வெறும் ரட்சிப்பை பற்றி மட்டுமல்ல, எல்லாத்திலையுமே இப்படி தான் தீர்மானம் எடுத்தா ஆக வேணும். அதனால தான் பாருங்க, நிறைய பேர் நிறைய காரியங்கள் நம்புகிறாங்க. நீங்கள் நிறைய கிறிஸ்தவர் இருக்கிறார்கள் பாரம்பரியமாக, அவர்கள் என்ன சொல்கிறாங்க, ஆமாம் இயேசு உலக ரட்சகர். அவங்க சொல்கிறாங்க இயேசு உலக ரட்சகர். ஆனால் உங்களுக்கு ரட்சகரா அவர்? நான் உலக ரட்சகர் நம்புகிறேன், அவர் உலகத்தின் பாவத்துக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தினார் நம்புகிறேன். ஆனால் உங்களுடைய ரட்சகரா? பாருங்க, அவர்கள் தங்களுடைய ரட்சகராக தனிப்பட்ட விதத்திலே அவரை ஏற்றுக்கொள்ளவோ அந்த மீட்பின் காரியங்களை தாங்கள் பெற்று அனுபவிக்கவோ இல்லை. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை தனிப்பட்ட விதத்தில் அவர்கள் எடுக்கவில்லை. அவர்கள் என்றைக்கு ஒரு நாள் எந்திரிச்சு நின்று, ஆம் நான் இயேசுவை இன்றைக்கு என்னுடைய ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கவில்லை. டிசிஷன் இஸ் த ஓப்பன் டோர் டு ரியாலிட்டி. ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் பரலோகம் அது நிறைவேறுவதற்கு வேண்டி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி விட்டாச்சுங்க. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் டிசிஷன் தான் அதுக்கு டோர். உங்களுடைய தீர்மானம் தான் அந்த நிறைவேறுதலுக்கு ஒரு வாசலாக இருக்கிறது. இந்த தீர்மானத்தின் வாசலில் புகுந்துதான் அந்த நிறைவேறுதலை நாம் பெற வேண்டும். அந்த தீர்மானத்தை எடுத்த போது அந்த ரட்சிப்பு உங்களுக்குள்ளாக நிறைவேறுகிறது. அப்போ பாருங்க, அதை எந்த பிசாசு தடுத்து நிறுத்த முடியாது. அதனால் உங்களுடைய தீர்மானத்தினுடைய வல்லமையை காண்பிக்கிறேன், உங்களுடைய தீர்மானத்தில் இருக்கிற வல்லமை எவ்வளோ பெருசுன்னு காண்பிக்கிறேன். நீங்கள் தீர்மானம் எடுத்துட்டா இனி பிசாசை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, அவனால் ஒன்றும் செய்யவே முடியாது. நீங்கள் தீர்மானம் எடுக்கிற வரைக்கும் ஜனங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் பாருங்கள், பிசாசு எல்லாம் சொல்லித்தரான் உங்களுக்கு. நீ இதெல்லாம் செய்ய போறியா, இதெல்லாம் செஞ்சினா நீ ஜாலியாக இருக்கவே முடியாது, அப்புறம் கோயிலுங்குதுமா கிடக்கணும், நீ பைபிளும் கையுமா இருக்கணுமாக்கும், உன் சந்தோஷமெல்லாம் போயிடும், முன்ன மாதிரிலாம் இருக்க முடியாது, அப்படி ஆக்க சந்தோஷமெல்லாம் இருக்காது, ஜாலியாலாம் இருக்க எல்லாம் சொல்லுவான். பிசாசானவன் எல்லாத்தையும் சொல்லி தந்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா எப்படியாவது இவன் ரட்சிப்பை பெறக்கூடாது என்பதற்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அவ்வளோத்தெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பான், தடையாக இருப்பான், எத்தனையோ தடைகளை ஏற்படுத்துவான். ஆனாலும் அந்த தடைகளுக்கு மத்தியிலெல்லாம் நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்து விட்டால் உங்களை அதற்கு பிறகு நீங்கள் ரட்சிப்பை பெற முடியாமல் தடுத்து நிறுத்துவதற்கு அவ்வளவு பெரிய ஒரு பிசாசு இந்த உலகத்திலேயே கிடையாது. அவன் தடுத்து நிறுத்தவே முடியாது. இயேசு சொல்றாரு, எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ ஒரு தீர்மானத்தை எடுத்து விட்டால் நான் கூட நிற்கிறேன். ஒரு தீர்மானத்தை எடுத்து விட்டால் அது நிச்சயமா நிறைவேறும். ஏன்னா நான் சரின்னு சொல்லிட்டேன், ஆகவே அது நிச்சயமாய் நிறைவேறும். இருக்கீங்களா? அப்ப பாருங்க, நான் என்னுடைய தீர்மானம் எவ்வளவு முக்கியம். என்னுடைய தீர்மானம் இல்லாமல் இன்றைக்கு நான் ரட்சிப்பை அனுபவிக்க முடியாது, இன்றைக்கு ரட்சிப்பை நான் பெற்றிருக்கவே முடியாது. என்னுடைய தீர்மானம் இல்லாமல் இது நடக்காது. ரட்சிப்பு அப்படிதான் நடந்தது. ரட்சிப்பு மட்டுமில்லை, எல்லாமே அப்படிதான் நடக்கிறது. இங்கேதான் நம்முடைய விசுவாசம், நம்முடைய தீர்மானம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய விசுவாசம் எல்லாத்தை காட்டிலும் அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. அதற்கு எதிராக எழும்பக்கூடிய எல்லாவற்றையும் அது ஒன்றுமில்லாமல் ஆக்கி கடவுள் உங்களுக்காக வைத்திருக்கிறதை நீங்கள் பெற்று அனுபவிக்கும்படியாக உங்களுடைய தீர்மானம், உங்களுடைய விசுவாசம் தான் அந்த தீர்மானத்தில் இருக்குது. அந்த தீர்மானம் உங்களுக்கு உதவுகிறது. நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்த உடனே பிசாசு அப்படியே நிற்கிறான், ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் எந்திரிச்சு நான் முன்னால் போகிறேன், நீங்கள் இயேசு ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்ன உடனே பிசாசு உங்களை தடுத்து நிறுத்தவே முடியாது. அதுக்கப்புறம் வேறு விதமாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், சரி நீ ரட்சிக்க தான் பட்டுட்ட, ஆனால் அவர் சொல்கிறாரு பாரு, இந்த ஆசீர்வாதம் செழிப்பு அதெல்லாம் நம்பாதே, நீ ஏதோ போய் சேர்ந்துட்ட, போய் ஞானஸ்தானம்லாம் எடுத்துட்ட, ஆனால் அந்த போதிக்கிறார் பார், நிறைய ஏதாவது இதுன்னு போதிக்கிறார், அதெல்லாம் நம்பாத கும்பலில் சேர்ந்துக்க.
சேர்ந்துக்கிட்டு அப்படி போனால் உருப்படாமல் போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அப்படி ஆரம்பிச்சிடறான் அவன். ஆகவே நான் சொல்லுகிறேன், ரட்சிப்பின் அப்போ ஒரு தீர்மானம் பண்ணிங்க. இயேசு உங்களுக்காக ரட்சிப்பை ஏற்படுத்திட்டார் 2000 வருஷத்துக்கு முன்னால். ஆனால் நீங்கள் தீர்மானம் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு வந்தது கிடைக்கவில்லை. தீர்மானம் பண்ண பிறகு தான் உங்களுக்கு வந்தது நிஜமானது. ரட்சிப்பு மட்டுமல்ல, எல்லாவற்றை பற்றியும் நீங்கள் அப்படி ஒரு தீர்மானத்தை எடுக்க வேணும். சுகத்தை பற்றியும் சரி, உங்களுடைய நல்வாழ்வு, ஆவிக்குரிய சரீர பிரகாரமான மனதளவிலே மற்றும் பொருளாதாரத்திலே, உங்கள் கையின் பிரயாசத்திலே, உங்கள் வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலே, எல்லாவற்றிலும் உங்கள் வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களிலும் ஒரு தீர்மானத்தை எடுத்து, இதுதான் கடவுளுடைய சித்தம், இப்படித்தான் நான் வாழுவேன் என்கிற தீர்மானத்தை நீங்கள் எடுக்கிற வரைக்கும் ஒன்றும் நடக்கவே போகிறதே கிடையாது. அதுக்கு தான் இந்த வசனங்களை வாசித்தேன் நான். நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ வாரதியாக வாசித்தாரே, எதுக்கு வாசித்தாருன்னு. ஒரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். இந்த யவீரு, அந்த 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, இப்படி போன்றவர்களெல்லாம் ஒரு தீர்மானத்தின் இடத்திற்கு வந்து விட்டார்கள். அங்கே பாருங்க, ஏசு அங்கே போய் படகுல போய் இறங்குறாரு. அவர் ஒன்றும் எனக்கு என்ன வேற ப்ரோக்ராம்லாம் வந்திருக்கிறேன், நான் எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லலை. இவன் போகிறான் பாருங்க, ஒரு தீர்மானத்தோடு போகிறான். தீர்மானத்தை போய், போதகரே, என்னுடைய மகள் வியாதியாக இருக்கிறாள், அவள் சாகும் தருவாயில் இருக்கிறார், ரொம்ப சரீர வியாதி ரொம்ப இருக்குது, வந்து அவளுக்காக அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மீது உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள். அவன் ஒரு டிசிஷனுக்கு வந்துட்டான். இவர் வந்து கை வச்சார்னா பிழைப்பாள். அந்த அளவுக்கு அது வந்தானே. அதை விட இன்னும் நல்ல தீர்மானம் எடுத்திருக்கலாம். நான் ஆபிரகாமின் சந்ததி, இந்த நோயினாலே என் மகள் சாகக்கூடாது, ஆகவே நான் இந்த நோயை எதிர்த்து நிற்கிறேன், நான் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறபடினாலே என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன், இந்த ஆசீர்வாதம் என்னுடையது, பிசாசை விரட்டுகிறேன், அழிவின் சக்திகளை நீக்கி வைக்கிறேன், விலக்கி வைக்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே வெற்றி எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். சரி, அவ்வளவு தெரியல, அதுதான் பெஸ்ட் மெத்தடு. அவ்வளோ தெரியல. ஜெபாலய தலைவன் பாருங்க, அவனுக்கு அவ்வளோ தெரியல. ஏன்னா 400 வருஷமாக இவங்களும் பாருங்க, அங்கே 430 வருஷம் அவங்க அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. இப்போ ஒரு 400 வருஷமாக யாரும் தீர்க்கதரிசியே கிடையாது. என்ன ஏதுன்னு ஒரு நல்ல பிரசங்கத்தை பண்ணுறதுக்கு இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் ஆளே கிடையாது. அப்போ 400 வருஷமாக நல்லா யோசித்து பாருங்கள். 400 வருஷமாக நம்ம ஊரில் சபைகளும் இல்லை, பிரசங்கியார்களும் இல்லை, ஒரு பாட்டும் இல்லை, ஒரு சபையும் இல்லை, ஒரு இது இல்லை, போதனை இல்லைன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். 400 வருஷத்துக்கு பிறகு வர்ற ஜனங்க, அந்த சந்ததி ரொம்ப செத்த சந்ததியாக இருக்கும். ஒன்றுமே விளங்காது, ஆவிக்குரிய சத்தியங்கள்லாம் ஒன்றுமே விளங்காது. இந்த இயேசு வர்றாரு, அவரை எல்லாம் அற்புதமானவராக பார்க்குறாங்க. அவர் ஒரு மனுஷர் தான், இவரை போலவே மனுஷர்கள், இவர்களுடைய இனத்தில் பிறந்தவர், இவர்களுடைய ஆசீர்வாதம் தான் அவருக்குள்ள வேலை செய்து, இவருடைய ஆசீர்வாதத்தில் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர், நியாயப்பிரமாணத்துக்கு கீழே உட்பட்டவராய் பிறந்தவர் என்று வேதவசனம் சொல்லுது. அவர் ஒன்றும் ரொம்ப, அவர் ஒரு தனி ஆள் இல்லை, அவர் ஒரு விசேஷமானவர் இல்லை, அவர் இவருடைய சந்ததியில் பிறந்து மனுஷனாய் வந்திருக்கிறாராம். தேவன் மனுஷனாக வந்தார், ஆனால் அந்த பூலோகத்தில் வாழும்போது அவர் மனுஷனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மனுஷன் எப்படி இருக்கணும்னு காண்பிக்கிறார். இவர்கள் அப்படி இருந்திருக்கலாம், அவரா இவர்களுக்காவது தெரியல. அவர் அற்புதமாக பார்க்குறாங்க, என்னடா இது, இவர் எல்லாரையும் சோமாக்குறார், இவர் போன்றாரு போது, இவர் வாழ்றாருன்னா வருது, காற்றையும் கடலையும் அதட்டுகிறார், அது கூட பேசாமல் இருக்குது, பிசாசை போன்றாரு ஓடுது, வார்த்தையை சொல்லி அவர் பிசாசை விரட்டுகிறார். இவர்களும் பண்ணியிருக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க பண்ணியிருக்க முடியும்னு? இவர் போய் சிலுவையில் மறிக்கிறதுக்கு முன்னாக சீசர்கள் அனுப்பிச்சாரா இல்லையா பிசாசெல்லாம் விரட்டுங்கன்னு சொல்லி? நல்லா யோசித்து பாருங்க. 70 சீசர்கள் அனுப்பிச்சாரு, வெறும் 12 சீசர்கள் அல்ல, 70 பேர் அனுப்பிச்சாரு. 70 பேரையும் போய் பிசாசெல்லாம் விரட்டினார். எந்த அதிகாரத்தில் விரட்ட சொன்னார்? ஆபிரகாமின் சந்ததியார், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்கள், பிசாசை விட இவர்கள் பெரியவர்கள், இவர்களுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம், இவருடைய உரிமை ஸ்லாக்கியம் எல்லாம் இவர்களை வெற்றி சிறக்க வைக்கும்னு சொல்லி தான் போய் பிசாசெல்லாம் விரட்டுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்க, இவரை பார்த்தோன்னா அவர்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. இவனுக்கு இவ்வளோ விளங்கிடுச்சு, இவனே விரட்டியிருக்கலாம், இவனே அங்கே அதிகாரம் எடுத்திருக்கலாம், இவனே அந்த வியாதியை மேற்கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான், இவர் கை வச்சா அந்த பெண்ணு சுஸ்தமாயிடும். அந்த அளவுக்கு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க. பரவாயில்ல, அந்த ஸ்டேஜ்லேயாவது இருந்து அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டா சரி. சிலருக்கு வேறு தெரியாது பாவம், ஆனால் அந்த ஸ்டேஜில் இருந்தால் அதாவது தெரியுத பாருங்க.
இவர் வந்து கை வச்சார்னா என்னுடைய மகள் சொஸ்தமாவாள் என்று தெரிஞ்சு அவன் வருகிறான். அதே போல தான் அந்த பெண் 12 வருஷமா பெரும்பாலுள்ள ஸ்திரீயாக இருந்து டாக்டர்கிட்ட கொண்டு போய் எல்லா பணத்தையும் செலவழித்து இன்றைக்கி எல்லா பணமும் போச்சு, சுகமும் கிடைக்கல. ஆனால் அவளும் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாள். என்ன தீர்மானம்? அவளுக்கு டிசைட் பண்ணிட்டா, ஒன்றும் இல்லை, நான் போனால் போதும், போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சொஸ்தமாவேன். தீர்மானத்தை எடுத்துட்டா. அந்த தீர்மானத்தோடு வருகிறாள். நான் ஒன்றை காண்பிக்க விரும்புகிறேன். அவர்கள் தீர்மானம் எடுத்த பிறகுதான் அவர்களுக்கு நடக்கிறது. அவர்கள் தீர்மானத்தின்படி தான் எல்லாம் நடக்கிறது. இயேசு தீர்மானத்தின்படி நடக்கிறது இல்லை, இயேசு நினைச்சதின்படி நடக்கிறது இல்லை. ஹலோ, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ செய்யட்டுங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன நினைக்கிற, நீ என்ன தீர்மானம் பண்றியோ அதுதான் நடக்க போகிறது. அவன் வந்து, ஆண்டவரே உம்முடைய சித்தம் ஆகட்டும் கர்த்தாவே. அது சித்தத்தை பற்றிலாம் அவன் கவலைப்படவே இல்லை. நீ வந்து கையை வச்சா என் மகள் சொஸ்தமாவாள், அவ்வளோதான். நிறைய கிறிஸ்தவங்க பாருல இல்லவன், ஆண்டவரே உம்முடைய சித்தம் ஆகட்டும், என்னமோ ஆகட்டும் கர்த்தாவே, என்ன இருந்தாலும் பரவாயில்ல, அடியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிலாம் சொல்ல. அவனுக்கு தெரியுது என்னன்னு. கண்டிப்பாக இவர் வந்து கை வச்சார்னா சுகமாகும்னு சொல்லி அவன் சொல்கிறான். வந்து கையை வச்சா போதும், ஆண்டவரே என் மக சுகமாகி விடுவாள். இவளும் சொல்கிறான், அவர் கை வைக்கணும், நான் போய் அவரை தொட்டால் போதும், வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும். ஏன்னா சில காம்ப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள். அவள் வந்து பெரும்பாலுள்ள ஸ்திரீ, உதிரப்போக்கு இருந்தது அவளுக்கு. அந்த சமுதாயத்தில் அப்படிப்பட்டவர்கள் எந்திரிச்சு சமுதாயத்தின் நடுவில் வர முடியாது, வீட்டுக்கெல்லாம் பலர் வீட்டுக்கு போக முடியாது, எல்லாரோடையும் பழக முடியாது, மற்றவர்களை தொட முடியாது, தீட்டுப்பட்டு விடுன்னு சொல்லி இப்படி பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இப்படிப்பட்டவள் வந்து சமுதாயத்து உள்ள வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து எல்லாரோடையும் கலந்தாள் என்று சொன்னால் அவளை கல்லெறிஞ்சு கொள்றதுக்கு அதிகாரம் இருக்குது யூத மார்க்கத்தில். அந்த கல்லெறிஞ்சு கொள்றதுக்கு ஆத்தரைஸ் பண்ணுற ஆள் இயேசுவோடையே வந்துட்டு இருக்கிறாரு. ஜபாலய தலைவர் அவர் வேற அத்தாரிட்டி, அவர் போலீஸா வந்துட்டு இருக்கு பக்கத்திலேயே. அவளா 12 வருஷம் பெரும்பாடு அவன் எங்க இங்க வந்தா, அவன் ஏன் இந்த கூட்டத்தில் வந்தா, புடி கல் எடுத்து அடின்னு சொல்றதுக்கு ஆளு அங்க கூட வந்துட்டு இருக்கு பாருங்க. அப்ப அவ நிறைய காம்ப்ளிகேஷன். அதனாலதான் வந்து நீர் கையை வச்சா நான் சோமாம அதெல்லாம் பேசல. அவன் நான் நைஸா கையை வச்சுட்டு போயிட்டு வந்துட்டா. அவன் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். பைபிளை வாசிக்கும் போது சில விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க. அவளுடைய கஷ்டம் அவளுக்கு தான் தெரியும், யாருக்கும் தெரியாம போய் சத்தம் போடாம போய் வஸ்திரத்தின் ஓரத்தை லேசா தொட்டா எனக்கு சொஸ்தமான அறிவு வந்துருச்சு. சொஸ்தம் என்னுடையது ஆயிடும் கண்டிப்பா. இவர்கிட்ட அந்த விஷயம் இருக்குது, இவர் அந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. இவரை போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா எனக்கு சொஸ்தமானு சொல்லி ஒரே தீர்மானத்தோடு வருகிறாள். நான் சொல்லுகிறேன், அவளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அதெல்லாம் தொட்டெல்லாம் முடிஞ்சு சோமான கண்டுபிடிச்சு சொல்றாரு, உன் விசுவாசத்தின்படியே. அவர் சொல்ல என் இஷ்டப்படி உனக்கு ஆயிருக்குது அப்படின்னு சொல்ல, உன் விசுவாசத்தின்படி நீ நினைச்ச நடந்துருச்சு. நீ வந்த இந்த கூட்டத்தையும் பொருட்படுத்தாம கல்லறிஞ்சாலும் பரவாயில்ல பாத்திரலாம், எப்படியாவது போய் இந்த சமுதாயமே நான் வெளியே வரக்கூடாது, யார் மத்தியில் நடமாடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறது. ஆனாலும் நான் போய் தொட்டு என் சுகத்தை பெற்றே தீர்வேன், ரிஸ்க் எடுத்துறேன். நான் இன்னைக்கு கல்லெறியப்பட்டாலும் சரி கொல்லப்பட்டாலும் சரி போய் சுகமாயிடுறது. இப்படியே இன்னொரு 12 வருஷம் வாழ்றதுக்கு பதிலா கல்லெறிஞ்சா கூட எரிஞ்சுக்கிட்டு பரவாயில்ல, நான் போய் சுகமாகி விடுகிறேன்னு சொல்லி வந்து தொடுகிறாள். அப்படி ஒரு தீர்மானம் பாருங்க. நான் சொல்லுகிறேன், அதுதான் விசுவாசம். இன்றைக்கு அப்படி ஒரு மனுஷன் ஒரு தீர்மானத்தை எடுத்தால், அப்படி ஒரு மனுஷன் ரட்சிப்புக்காக, சுகத்துக்காக, விடுதலைக்காக, செழிப்புக்காக, வெற்றிக்காக இப்படி ஒரு தீர்மானம், நான் இதை அடைந்தே தீருவேன், வெற்றி பெற்றே தீருவேன், நான் வாழ்வடைந்தே தீருவேன், சுகமாகியே தீருவேன், இதுதான் இந்த தீர்மானம், இது என்னுடையது, நான் இதை பெற்றே தீர மாட்டேன், விடுறதில்லை, இது என்னுடையது என்று அப்படி ஒரு மனுஷன் தீர்மானம் எடுத்தால் நிச்சயமாக அவன் பெற்றுக்கொள்கிறான். உங்களுடைய விசுவாசத்தின்படியே ஆகிறது. இதான் பாருங்க, இது பைபிள் பிரின்சிபல். இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரின்சிபல். இதை புரிந்து கொள்ளலைன்னா நம்ம அப்புறம் பெரிய மதம் மார்க்கத்தில் இருக்கிற மக்கள் மாதிரி ஆகிடும். அப்படியே பைபிளை தூக்கிட்டு ஏதோ கத்தடி சித்தம் பிரதர் நடக்கட்டும், இப்படிதான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு தீவிரம் இருக்க வேண்டும். நான் யார், இதெல்லாம் ஏன் என்ன வந்து பிடித்து கொண்டிருக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, இவைகளை எல்லாம் நான் உதறி தள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் அதிகாரத்தை எடுப்பேன், வெற்றியை நிலைநிறுத்துவேன். என்னுடைய குடும்பத்தில் சமாதானம் தங்கும், ஆஸ்தி ஐஸ்வர்யம் அங்கே தங்கும் இருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. என்னுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், என் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் நான் மேற்கொள்ளுவேன், என்னுடைய வியாதியை நான் மேற்கொள்ளுவேன்,
எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகள்லாம் இயேசுவின் நாமத்தில் மேற்கொண்டு நான் ஜெயிப்பேன், ஜெயிக்காமல் விடமாட்டேன் என்கிற ஒரு பெரிய தீர்மானம். அதுக்கு தான் பாருங்க இந்த வசனத்தை எல்லாம் வாசித்தான் பாருங்க. அப்போ அவனும் ஒரு பெரிய தீர்மானம் எடுத்து வந்துட்டான். அவன் சொல்கிறான் வாரும். அவன் வந்து கதையெல்லாம் பேசிக்கிட்டு இல்லை. சில கிறிஸ்தவங்கள்லாம் அப்படி வந்து கேட்டிருப்பான், ஆண்டவரே எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறீர், உமக்கு சித்தமானால் அடியேனுடைய வீட்டுக்கு நீ வந்து ஒரு 5 நிமிஷமாவது வந்து விட்டு போகும். என் மகளுக்கு சோகம் இல்லாமல் இருக்கிறது, அவர் வாழ வேண்டும் என்று நீர் நினைத்தால், உமக்கு சித்தம் இருக்குமானால், அவள் இன்னும் கொஞ்சம் காலம் இருக்க வேண்டும் நினைச்சால் நீர் கொஞ்சம் வந்து ஜெபம் பண்ணி பாரும், நினச்சிருந்தா செய்யும் அப்படிலாம் பேசலாம். அவன் அதெல்லாம் பேசவே இல்லை. இதெல்லாம் வந்து கையை வச்சா போதான், அவள் சரியாயிடுவா. தீர்மானம். அப்போ பாருங்க, அந்த தீர்மானத்தின்படி தான் எல்லாம் நடக்குது. அவர் நடத்தல எல்லாத்தையும். நல்லா கவனிக்க வேணும். இயேசு எல்லாத்தையும் நடத்தல, கடவுள் எல்லாத்தையும் நடத்தல, அவர் எல்லாம் நடத்தி முடிச்சிட்டாருங்க. அதனால தான் சொல்றாரு, பூமியிலே எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் கட்டப்பட்டிருக்கும், எவைகளை கட்டவிழ்கிறீர்களோ அவைகள் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், அவர் செய்யட்டும். அவர் ஒன்றும் செய்யல. இப்போ அவர் சொல்றாரு, நீங்க செய்யுங்க, உங்களுடைய தீர்மானம் என்ன. இங்கே கர்த்தர் நினைச்சது நடக்கல, இங்கே இயேசு நினைக்கிறதும் இங்கே நடக்கல. அவர் ஏதோ பிளான் போட்டுட்டு வந்து அவர் ஒன்றும் காரியங்களை நடப்பிக்கல, பரிசுத்தாவியானவர் ஒன்றும் காரியங்களை நடப்பித்து கொண்டு இல்லை. இங்கே வந்து ஒரு மனுஷன் விசுவாசத்தினாலே தனக்கு சில காரியங்களை நடப்பித்துக் கொள்கிறான் தன்னுடைய வாழ்க்கையில். நல்லா கவனிக்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதை கிளாரிட்டியோட புரிஞ்சுக்கணும், தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு இருக்கக்கூடாது. ஏதோ நம்ம கத்திரி கையில் நம்ம கொடுத்துருவோம், அது எப்படியோ போட்டோம் அப்படிலாம் பேசக்கூடாது. பாருங்கள், என்ன வேணும் உங்களுக்கு, எப்படி இருக்கணும், உங்களுக்கு என்ன வேதம் சொல்லி இருக்குது, உங்களுக்கு சொந்தமானது என்ன, அது என்னன்னு தெரிந்த பிறகு அதற்கேற்ற ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேணும். இப்படித்தான் இருப்பேன், இப்படி தான், இதுதான் எனக்கு சொந்தம் என்கிற ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். சரி, இதை கேட்டு ஒருத்தர் சொல்கிறாரு பாருங்க, என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க, நம்ம கர்த்தரை கண்ட்ரோல் பண்ண முடியுமா, நம்ம ஆட்டினபடியெல்லாம் அவர் வருவாராங்களா? அவர் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. இவன் ஆட்டினபடி தான் அவர் போயிட்டு இருக்கிறாரு. அவர் ஒன்றுமே சொல்ல, போட்டை விட்டு இறங்கினாரு, வீட்டுக்கு வரன்றான், அவன் பின்னாலே போயிட்டு இருக்கிறாரு ஒரு பாட்டுக்கு. ஏனென்றால் அவர் தம்மையே நமக்காக கொடுத்து விட்டார் ஏற்கனவே. அன்பு விசுவாசத்துக்கு இணங்குகிறது. ஒரு விசுவாசம் உள்ள மனுஷன் வந்தால் அன்பு அவனுக்காக எதையும் செய்ய தன்னை அர்ப்பணித்திருக்கிறது. ஆண்டவர் தம்மையே நமக்காக கொடுத்து விட்டார். அதனால தான் பேசாம அவன் பின்னாலே போயிட்டு இருக்கார். வாரம்ன்றான், அவன் பின்னாலே போயிட்டு இருக்கார் அவர் பாட்டு. அங்க ஒருத்தி வந்து தொடக்கூடாத வந்து தொடரா, சமுதாயத்தில் ஜனங்க மத்தியில் வரக்கூடாத ஒருத்தி வந்து அங்க தொடரா. எப்படி நீ தொடலாம், என்னை தீட்டுப்படுத்தி விட்டாயே, தேவ மைந்தனை எல்லாம் சொல்ல. அவரு இவர் எப்படி தீட்டுப்பட முடியும், இவர் தீட்டுப்பட முடியாதுங்க. இவரை தொட்டவரெல்லாம் சொஸ்தமாவார்கள், அப்படிப்பட்ட ஆண்டவர் இவர். சொல்றாரு, தாராளமா தொட்டுக்குமா, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த ஊர்ல எத்தனை பேர் இருந்திருப்பாருங்க இந்த மாதிரி, யோசித்து பாருங்க. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒருத்திக்கு தானே அந்த மாதிரி வியாதி, எத்தனை பெண்கள் அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. ஆனால் அத்தனை பெண்களும் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அத்தனை பெண்களும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஏதோ ஆண்டவன் விட்ட வழி நமக்கு இப்படி இருக்குது, 10 வருஷமா இப்படி இருக்குது, என்னமோ கடவுள் என்னமோ நடக்கட்டும். அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிறாங்க வீட்டில். இவ ஒருத்தி தான் எந்திரிச்சு இந்த 12 வருஷமா அப்படி கிடந்தது போகும், இனிமே இப்படி கிடந்து சாக மாட்டேன், நான் போய் சுகமாகி தான் வருவேன்னு சொல்லி எழுந்து செல்லுகிறார். கவனிச்சிங்களா? அப்போ சொல்கிறாரு, என்னங்க நம்ம ஆட்டினதுக்கெல்லாம் வருவாரா அவர்? நீங்கள் ஆட்டினதுக்கெல்லாம் இல்லைங்க, உங்கள் விசுவாசத்திற்கு அவர் செவி சாய்க்கிறார். போயிட்டே இருக்காரு. ஒருத்தன் கதறான், குருடன் ரோட்ல இருந்துக்கிட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்றார். எல்லாம் பேசாமறியான்றாங்க. எல்லாம் வேற வேலை கிடையாது உனக்கு. அவன் நினச்சா, அவன் தீர்மானம் பண்ணிட்டாங்க, கூட வர இந்த யூதர்கள் சீசரெல்லாம் கூட தீர்மானம் பண்ணிட்டாங்க, இவன் பிச்சைக்காரன், பிச்சை எடுத்துகிட்டே இருக்க வேண்டியதுதான், உனக்கு என்ன பெரிய சோமாயி, நீ என்ன பெரிய பண்ண போற, பேசாம இருன்றாங்க. இவர் நிற்கிறாரு, நான் கொண்டு வாங்க, என்ன வேணும் உனக்கு, நான் பார்வையாட வேணும், போ பார்வையை பெற்றுக்கொள், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, அவ்வளோதான்.
விசுவாசத்துக்கு அவர் அடி பண்ணுகிறார். அப்ப நம்ம வளைச்சதுக்கெல்லாம் கடவுள் இறங்குவாரான்னு கேட்குறாங்க. நான் சொல்றேன் ஒண்ணு, நீங்க வளைச்சதுக்கெல்லாம் தான் இவ்வளவு நாள் இறங்கிட்டு இருக்கிறார் அவர். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நல்லா யோசித்து பாருங்க. அவர் 2000 வருஷத்துக்கு முன்னால உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரிச்சாரு. ஆனா நீங்க இந்த உலகத்துல பிறந்து 40 வருஷமா உலகத்துல வாழ்றீங்க, இன்னும் ரட்சிப்பு சிலர்லாம் பெற்றுக்கொள்ளவில்லை, ரட்சிப்பு அடையவில்லை. அவ்வளவு பெரிய ரட்சிப்பு கல்வாரி சிலுவையில வந்து பாவ சாபங்கள் எல்லாம் சுமந்து மரித்து ரத்தம் சிந்தி அங்கே அடக்கம் பண்ணப்பட்டு தேவனுடைய வல்லமையினால் உயிரோடு எழுப்பப்பட்டு உன்னதங்களில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார் அவர். பரலோகம் இதை நிறைவேற்றி இருக்கிறது மனு வர்க்கத்துக்காக. இன்னைக்கு எத்தனை பேர், ஒருவேளை சிலர் இங்கே இருக்கலாம், பிறந்து எத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை நாள் அவர் உங்களுக்கு மறுபிறப்பை அளிக்க நீங்கள் இடம் கொடுத்தீர்களா? அவர் அழித்து விடாதபடி தடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? உங்களுடைய ஆட்டத்தை நீங்க ஆட்டுற பக்கம் அவர் ஆடிட்டு இருக்காரா இல்லையா? ஹலோ, நம்ம ஆட்டுறதுக்கெல்லாம் ஆட்டுவாரா? நீங்க நினைச்சதாங்க நடந்துகிட்டு இருக்குது. அவர் ஒன்றும் உங்களுக்கு வந்து செஞ்சிடலையே. எனக்கு மறுபிறப்பு வேண்டாம் என்று சொல்லுகிற உங்களுக்கு மறுபிறப்பை கொடுத்தாரா அவரு? இல்லையே. நீங்க நினைச்சதான் நடந்துட்டு இருக்குது. இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவங்க தீர்மானம் பண்ணிட்டாங்க, செழிப்பெல்லாம் தப்பு, எனக்கு அது வேண்டாம், எனக்கு அது வேண்டாம், இந்த சாம் செல்லதுரையுடைய இதெல்லாம் வேண்டாம், எனக்கு அவர் நல்லா இருக்க சொல்றாரு, வேண்டாம், நான் கத்திருக்கேன்னு பாடுபடுறேன். உங்களை ஏதாவது தொந்தரவு பண்ணாரா அவரு? நீங்க நினைச்சதான் நடந்துட்டு இருக்கு, அவர் நினைச்சதான் நடக்குது. அவர் உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே சத்தம் சிந்தி உங்கள் தரித்திரத்தை கூட சுமந்து தீர்த்தார் இருக்குது. நீங்க வேண்டாம் என்கிற பட்சத்தில் உங்களுக்கு எதையாவது உங்கள் பேரில் வைத்து அவர் திணித்தாரா? நீங்க ஆடுறதுக்கு தான் அவர் ஆடிட்டு இருக்கிறாரு. நீங்க சொல்றதுதான் நடக்கும்ன்றார் அவர். சரி, நான் செஞ்சிட்டேன்ப்பா, உனக்கு வேண்டாம்னா முடியாது, என்னால் நானே தர முடியாது ஒன்னால. உனக்கு சுகம் வேண்டாம்னு சொல்றியா? நான் அதை நம்பலன்னு சொல்றியா? இன்னைக்கு இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்றியா? இது கடைசி அப்போஸ்தலனோட அந்த சுகம் எல்லாம் நின்று போச்சு, இந்த காலத்தில் அற்புதங்கள்லாம் நடக்கிறது இல்லைன்னு சொல்றியா? சரி, உனக்கு நடக்காது. 1000 பேருக்கு பக்கத்தில் நடந்தாலும் உனக்கு நடக்காது. ஆனா சங்கீதக்காரன் சொல்றான், 1000 பேரின் பக்கத்திலும் 10000 பேரின் வலது பக்கத்தில் விழுந்தாலும் அது எனக்கு நேரிடாது என்று சொல்றான். அப்படி சொல்றவனுக்கு அது நேரிடாது. சிலர் இருக்கிறாங்க, 1000 பேருக்கு நடந்தாலும் அதை நான் நம்ப மாட்டேன். அவன் பாருங்க, 38 வருஷமா சுகம் இல்லாமல் கிடக்கிறான். ஆனால் படுக்கையை எடுத்துக்கிட்டு நடந்துட்டார். என்ன ஒன்று பண்ணிட்டார், ஓய்வு நாளில் சொல்லிட்டார். அதை அவன் பாட்டுக்கு படுக்கையை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கான் பாருங்க. அவனை கூப்பிட்டு, என்னப்பா கண்ணு உனக்கு நல்லா இது நடக்க முடியாத ஆள் நடந்துட்டு இருக்கிறியே, சந்தோஷமா இருக்குது அப்படின்னு கேட்கலாம். என்ன சொல்றான், எப்படி நீ படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கலாம்? நீ நடந்தது கிடக்கட்டும், அது கிடக்குது. படுக்கை ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாதுன்னு இருக்கிறத நீ படுக்கை தூக்கிட்டு நடக்கலாமா? கை சூம்பி போய் ஒருத்தன் உட்காந்துருக்கான் தேவாலயத்தில். அவர் வந்து கையை நீட்டுன்ட்டார். அவன் நீட்டிட்டான். ஏன்னா இப்படி வச்சிட்டு இருக்காதப்பா, உனக்கு இது ஆபிரகாமின் சந்ததி, நீ நீட்டு கையை அப்படின்ட்டாரு. அவன் பேசாமல் நீட்டிட்டான் பாருங்க. ஐயோ, ஓய்வு நாளில் நீட்டினியா நீ? என்ன இது பாருங்க. அப்படிலாம் இருக்கிறாங்க ஆட்கள். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அற்புதம் நடந்திருக்குது, எதிர் வீட்டுக்காரனுக்கு நடந்திருக்குது. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, டிவியில் இவர் சொல்றார், அவர் சொல்றார். ஆனா எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஒன்றும் பயப்படாதீங்க, உங்களுக்கு நடக்கவே நடக்காது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்களை தொந்தரவு பண்ண மாட்டார் ஆண்டவர். நடக்கவே நடக்காது. உங்களுக்கு எது நம்பிக்கை இல்லையோ அது நடக்காது. உங்களுடைய விசுவாசத்தின் படிதான் உங்களுக்கு ஆகும். இது தேவனுடைய நீதி. இப்படிதான் தேவன் ஆபரேட் பண்றாரு பாருங்க. அப்ப நீங்க சொல்ற மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது. இவ்வளவு நாளும் நீங்க தான் ஆட்டி வித்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க எதெல்லாம் வேணும்ன்றீங்களோ அதெல்லாம் பெற்றுக்கொண்டீர்கள். நீங்கள் எதெல்லாம் வேணாம் என்று சொன்னீர்களோ அதெல்லாம் பெறவில்லை. நீங்க நினைக்கிறபடி தான் இவ்வளவு நாளா நடந்திருக்குதுங்க. கடவுள் நான் ஆட்டின ஆட்டுக்கெல்லாம் வருவாராங்கிறீங்களே, நான் சொல்றேன் உங்க கையில தான் இருக்குது. உங்களுடைய விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது. இருக்கீங்களா? 30ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். ஒரு வசனம் 30. அநேக நேரங்களில் இதை பார்த்துருக்கிறோம். மறுபடியும் பாருங்க 19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்றைக்கு சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை
தெரிந்து கொண்டு. எப்படி சொல்றாரு பாருங்க, ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் சாட்சி. ஏன் வானத்தையும் பூமியும் சொன்னார்? வானத்தில் கர்த்தர் இருக்கிறாரு, அவர் சாட்சி. இதுக்கு என்ன சாட்சி? உங்களுக்கு முன்னால் என்ன இருக்குது? ஆசீர்வாதமும் இருக்குது, சாபமும் இருக்குது, ஜீவனும் இருக்குது, மரணமும் இருக்குது. நல்ல கவனிங்க. இப்போ யார் இப்பொழுது தெரிந்து கொள்ளுகிற வேலையை செய்கிறது? ஜீவனா மரணமா? இதில் எது உங்களுக்கு சொந்தமாகும்னு தெரிந்து கொள்றது யார்? கர்த்தரா? அவர் சொல்ற, நான் சாட்சி, இதை வச்சுட்டேன். அதுக்கு கடவுள் சாட்சின்றாரு. ஏன் பூமி, வானமும் பூமியும் சாட்சியாக இருக்கிற? பூமி எதுக்கு? இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிற பிசாசு, அவனுக்கும் தெரியும் இது ரெண்டும் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ கடவுளுக்கும் தெரியும், பிசாசுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இந்த ரெண்டும் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டில் எது வேணா எடுத்துக்கொள்ளலாம். அவர் வேற கொஞ்சம் சொல்லியும் தர்றாரு. ரெண்டுத்தில் ஏதாவது எடுத்துக்கோன்னு சொல்லிடல அவர். வைக்கிறேன், இதற்கு வானமும் பூமியும் சாட்சி, ஜீவனை தெரிந்து கொள். இதை விட பக்கத்திலே வாத்தியார் நின்று ஆன்சர் எதுன்னு கற்று தர்றாரு. அப்புறம் தப்பு பண்ணலாமா? எனக்கு ஞாபகம் இருக்குது, நாங்கள் படிக்கிற காலத்தில் மெட்ரிக், நாங்கள் அந்த காலத்தில் இது படிக்கும்போது கடைசியில் பப்ளிக் எக்ஸாம் அப்போ கணக்கு பேப்பர் அவுட் ஆகிடுச்சு. எல்லாம் அவுட் ஆகிடுச்சு. எல்லாம் போட்டு எல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் 100க்கு 100. அவன் பொண்ணு இப்போ 60 மார்க் கிட்ட வராதவங்களாம் 100க்கு 100 வாங்குறான். எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி எல்லாம் பணமாக எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. எல்லாம் 100க்கு 100 வாங்குறாங்க. அதில் ஒருத்தன் பாருங்கள், எனக்கு தெரிஞ்சவன், அதில் போய் 90 வாங்கிட்டு வந்திருக்கிறான். நான் கேட்டேன், பெரிய அற்புதம் தான் ஏன் அதுன்னு. கொஸ்டின் பேப்பரை கொடுத்தா கூட 90 தான் வாங்குவியா நீ? கொஸ்டின் பேப்பரை முன்னாடியே கையில் கொடுத்துட்டாங்க. அதுதான் நடந்தது. அதில் இவர் 90 வாங்கிட்டு, அதில் 10 மார்க் போச்சு. கொஸ்டின் பேப்பர் மட்டும் கிடைக்கலன்னா இவர் கதி என்னன்னு பாருங்கள். கர்த்தர் சொல்றார், ஜீவனையும் மரணத்தையும் வச்சேன், வானமும் பூமியும் இதை சாட்சியாக வச்சிருக்கிறேன். உனக்கு முன்னால் ஜீவனும் மரணமும் இருக்குது. தெரிந்து கொள்ள வேண்டிய ஜீவனா மரணமா, ஆசீர்வாதமா சாபமா, தெரிந்து கொள்ள வேண்டியது நான் இல்லை. நான்லாம் செஞ்சுட்டேன், உனக்கு முன்னால் வச்சுட்டேன். எனக்கு என்ன விருப்பம்ன்றதையும் சொல்கிறேன். நீ என்ன பெற வேண்டும், எனக்கு என்ன விருப்பமாக இருக்குது, உனக்குள்ளே என்ன இருக்கணும், நான் எதை விரும்புகிறேன் உனக்காக? நான் ஜீவனை ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேணும்னு நான் விரும்புகிறேன். அதனால் நான் உனக்கு சொல்கிறேன், 2 இருக்குதுப்பா, தயவுசெய்து ஞாபகமாக ஜீவனை தெரிந்து கொள், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்னு அவர் சொல்கிறார். சரி, ஆனால் சிலர் எதை தெரிந்து கொள்கிறாங்க? சாபத்தை தெரிந்து கொள்கிறார்கள், மரணத்தை தெரிந்து கொள்கிறார்கள். தெரிந்து கொள்ளிட்டு என்ன சொல்கிறாங்க? கர்த்தர் தாங்க, ஏதோ கர்த்தருடைய சித்தம், இதுதான் வேணாங்கிறது. சில தரித்திரத்தை தெரிந்து கொள்கிறார்கள், தோல்வியை தெரிந்து கொள்கிறார்கள், இல்லாமையை தெரிந்து கொள்கிறார்கள், எல்லா தீமையும் தெரிந்து கொள்கிறார்கள். இவரெல்லாம் தெரிந்து கொண்டார்கள். எப்படி தெரிந்து கொள்ள? ஜீவனை எப்படி தெரிந்து கொள்கிறது? ஜீவன் வார்த்தையில் இருக்கிறது. நான் சொல்லுகிற வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த வார்த்தைகளை தெரிந்து கொண்டு அதை வாயில வைத்து இருதயத்தில் வைத்து அதை நாம் பேச ஆரம்பிக்கும் போது அதற்கு சொந்தக்காரர்களாக நாம் மாறுகிறோம். இப்படிதான் பொசஸ் பண்ற விதம். அப்ப ஜீவனை தெரிந்து கொள்ளணும்னு சொல்றாரு. ஈஸியா தெரிந்து கொள்ளலாம். எடுத்து அந்த வார்த்தைகளை எடுத்து இந்த வாயை விட்டு அது பிரியாது இருக்கும்படியா நான் பார்த்து கொள்ள வேணும். அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். இதை செய்யறதை விட்டுட்டு ஓயாம மரணத்தை தெரிந்து கொண்டு, சாபக்கேடான காரியங்களை தெரிந்து கொண்டு, தோல்வியை தெரிந்து கொண்டு, இல்லாமையை தெரிந்து கொண்டு, ஆமா வாழ்க்கைனா அப்படிதான். எங்க தாத்தா காலத்திலேருந்து நாங்கள் கடனில் தான் இருக்கிறோம். இதுல இருந்து யாரு தான் மீண்டா? அப்புறம் ஆறுதலுக்கு சொல்ல வேண்டியது, டாடா பிர்லாலாம் கூட கடனில் தான் இருக்கிறாங்களாம். எதையாவது ஒரு அறிவீனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதை அரவணைச்சிக்கிட்டு ஒருத்தர் சொல்கிறார் பாருங்க, பொறுப்பெல்லாம் போய் எல்லா இடத்துலையும் கடன் வாங்கிட்டு அப்புறம் சொல்கிறாரு, ஆமாம் கடன் வாங்கலாம் பெரிய மனுஷனே கிடையாது. நான் அன்றைக்கே யோசித்தேன், இந்த ஆளை பக்கத்துலேயே சேர்க்கக்கூடாதுன்னு. சரியான ஆளே, நல்ல ஆலோசனை கொடுக்குற ஆளே, கடன் வாங்கலாம் பெரிய மனுஷனே கிடையாதான். ஊரில் பெரிய மனுஷனாக இருக்கணும்னா கடன் வாங்கி ஆகணும், கடன் பட்டு ஆகணும், கடனில் கொடுக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கணும். அதான் பெரிய மனுஷனுக்கு அடையாளம். இன்னும் நிறைய அடையாளங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க பெரிய மனுஷன் தான் எப்படின்னு சொல்ல விரும்பலை.
கர்த்தர் சொல்கிறாரு, நீ தெரிந்து கொள். நீ அதை தெரிந்து கொண்டு கடைசியில் கடவுள் மேலே பழிய போடக்கூடாது. நீ தெரிந்து கொண்டாய். இது யார் தெரிந்து கொண்டது? நான் அப்போ ஜீவன் மரணம் வைக்கப்பட்டிருக்கிறது, ரட்சிப்பு வைக்கப்பட்டிருக்கு. ரட்சிப்பை தெரிந்து கொள்ளலாம். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளலாம். யாருமே தெரிந்து கொள்ளாமல் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இவ்வளவும் கேட்டுட்டு இதையெல்லாம் கேட்டு எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் நான் நரகம்தான் போவேன், நான் கடவுள் இல்லாமல் தான் வாழுவேன்னு சொல்கிறவங்களுக்கு கர்த்தர் உங்களுடைய உரிமையை பாதுகாக்கிறார். இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உரிமைன்றது ரொம்ப ப்ரெஷஸ். இது வந்து ரொம்ப விலையேற பெற்றது. கடவுள் சொல்கிறாரு, அப்பா உங்கள் உரிமையை நான் பறிச்சிட போகிறதில்ல, நீ நரகம்தான் போவேன், நான் இப்படித்தான் இருப்பேன், நான் அக்கிரமம் தான் பண்ணுவேன், நான் இப்படி தான் வாழுவேன், நான் அழிஞ்சே தீருவேன், நான் குடிச்சே அழிவேன், நான் கடன் வாங்கியே கெடுவேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் மரணத்தை தெரிந்து கொள்கிறேன்னு தீர்மானம் பண்ணி நீ தீர்மானத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் அப்போ சரி, உன் தீர்மானத்துக்கு நான் விட்டுடுறேங்கிறாரு. அப்போ சிலர் வந்து நரகத்துக்கு போகிறார்கள். ஏன்? கடவுள் நரகத்தை வச்சிருக்கிறாருங்க, யாராவது போவானாமா? ஒருத்த சொல்கிறாரு, அதை யாராவது ஆக்கிபை பண்ண வேணாமா? அடக்கடவுளை நான் சொல்கிறேன், வேதம் சொல்லுது நரகம் நமக்காக உண்டாக்கப்படவில்லை. கர்த்தர் நல்லவருங்க. நரகத்தில் ஒரு மனுஷன் கூட இருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய சித்தமே கிடையாது. நமக்காக உண்டாக்கப்படவில்லை. வேதம் சொல்லுகிறது அது விழுந்து போன தூதர்களுக்காக, பிசாசுக்காகவும் அவனுடைய அசுத்த ஆவிகளும் சக்திகளுக்காகவும் நரகத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஒருவராவது கெட்டு போகக்கூடாது, இதுதான் கடவுளுடைய சித்தம். இருக்கிற ஒரு மனுஷனாவது அந்த நரக எரிகிற அக்கினியிலே நித்திய நித்தியமாய் தேவனற்றவனாய் அவன் வாழக்கூடாது, தேவனத்திலிருந்து பிரியக்கூடாது என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதற்காக ஜீவனை முன்னால் வைக்கிறார். தெரிந்து கொள், ரட்சிப்பை தெரிந்து கொள். நான் அந்த வாழ்க்கையை தான் தெரிந்து கொள்வேன், அந்த வழியில் தான் போவேன், கடவுளாவது இதாவது நான் இப்படி தான் இருப்பேன்னு தெரிந்து கொள்கிற ஆளை கடவுள் தடுத்து நிறுத்த முடியாது. அப்போ நரகத்துக்கு தான் நான் போகிறேன்ற ஆள் வந்து போகலாம், ஆனால் அவன் ஒரு முட்டாள். ஹலோ, அவன் ஒரு முட்டாள். அதனால சொல்லி கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் முட்டாள்னு பைபிளில் இருக்கு. ஏன் அவன் ஒரு முட்டாள்? ஏன்னு சொன்னால் போக வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் போகிறானே. இவன் போகாமல் இருக்கிறதுக்கு கடவுள் ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறாரே. ஒரு ஜீவனுள்ள மார்க்கத்தை, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை அவர் உண்டு பண்ணி இருக்கிறார்னு வாஸ்தவம் இல்லையா? இன்னைக்கு கம்யூனியன் டைம்ல அப்படி ஒரு வழியை, மார்க்கத்தை இயேசுவின் மூலமாக, அவருடைய கொல்லப்பட்ட சரீரத்தின் மூலமாக ஒரு ஜீவ மார்க்கத்தை மனுஷனுக்கு என்று அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இவ்வளவு கஷ்டப்பட்டு அவரை மனுஷனை அனுப்பி கல்வாரி சிலுவையில் அடித்து கொன்று நொறுக்கி சாபமாக்கி பிறகு அவரை உயிரோடு எழுப்பி ஒரு ஜீவ மார்க்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறப்ப அந்த மார்க்கத்தை நான் தெரிந்து கொள்ளன்னு சொல்றவன் ஒரு மதியீனனாய் விடுகிறான். ஏன்னா மார்க்கம் இருக்குது, பரலோகம் போகிற மார்க்கம் இருக்கிறது, நல்வாழ்வுக்குள்ள நுழையிறதுக்கு ஒரு மார்க்கம் திறக்கப்பட்டிருக்கிறது, ஜீவனுக்குள்ள நுழைவதற்கு, ஆசீர்வாதத்துக்குள்ள நுழைவதற்கு ஒரு மார்க்கம் திறக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் என்ன பண்ணணும்? ஜீவனை தெரிந்து கொள் என்று சொல்லுகிறார். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். நீங்களும் நானும் தெரிந்து கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். அதில் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன், நேரமாச்சு. 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்போ பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில் பல தீர்மானங்கள். ரட்சிப்பு ஒரு தீர்மானம், சுகமடைவது ஒரு தீர்மானம், நன்றாய் வாழ்வது, வெற்றிகரமாய் செழிப்பாய் வாழ்வது, கையின் பிரயாசத்தில் எல்லாவற்றிலும் நன்றாய் இருப்பது, இதெல்லாம் ஒரு தீர்மானம். நான் இப்படி இருக்க முடியாதான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், வாளா இல்லாமல் தலையாய் இருப்பேன், கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை திறப்பார், தேசத்தில் ஏற்ற காலத்தில் மழை பெய்யும், நீ கடன் வாங்காது இருப்பாய், கடன் கொடுப்பாய், கீழாயிராமல் மேலாயிருப்பாய், வாளாயிராமல். இதெல்லாம் கர்த்தர் தீர்மானிச்சிட்டாரு, அவர் எழுதி வச்சிட்டாரு. நான் கூட சேர்ந்துக்கிறேன், அவ்வளோதான். நான் இங்கே சொல்லிட்டு இருக்கிறதுனால நான் ஆக போகிறதில்ல, அவர் எழுதி வச்சிருக்கிறதுனால நான் சொல்லிட்டு இருக்கேன், அதனால நான் அப்படி ஆக போகிறேன். ஹலோ, அவர் சொல்லிட்டாருங்க, அதனால நான் சொல்லுகிறேன், அவரோட நான் சேர்ந்து கொள்ளுகிறேன். அப்போ நிறைய தீர்மானங்கள் எடுக்க வேண்டியது இருக்குது. ஒரு தீர்மானம் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒரு தீர்மானம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தீர்மானங்கள் தான் உங்களுக்கு அதிகாரத்தை வாழ்க்கையில் கொடுக்கிறது. தீர்மானம் எடுக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாதாரண ஆள் இல்லைங்க நீங்க. டிசிஷன் மேக்கிங் பவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, நாம் சோதிக்கப்படும் போது எல்லா மனுஷனுக்கும் வர சோதனை தான் நமக்கு வருதான்.
நமக்கு ஒன்றும் சோதனை நமக்கு தெரியாத சோதனை ஒன்றும் வராது. பிசாசானவன் நம்மை சோதிக்கலாம், ஆனால் அவன் புதுசாக எதையும் கொண்டு எங்கிருந்தாவது பாதாளத்திலிருந்து அல்லது அவன் விழுறதுக்கு முன்னால் பரலோகத்தில் அறிந்து வைத்திருந்த ஏதாவது ட்ரிக்ஸை கொண்டு நம்மளை சோதிக்கிறது கர்த்தர் அனுமதிக்கிறது கிடையாது. இந்த பூலோகத்தில் எல்லா மனுஷருக்கும் காமனாக இருக்கிற பொதுவாக இருக்கிற காரியங்களை வைத்து தான் அவன் சோதிக்க முடியும். அப்படி கடவுள் அவனை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுட்டார். இதுக்கு மேலே அவன் வெளியே வேற எங்கேயா கொண்டு ட்ரிக்கெல்லாம் கொண்டு வர முடியாது. இங்கே இருக்கிற எனக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு தான் சோதிக்க முடியும், தெரியாததை வச்சு சோதிக்க முடியாது. ஆனால் நமக்கு நம்முடைய ஆயுதங்களோ இந்த பூமிக்குரியவைகள் அல்ல, அது ஆவிக்குரிய ஆயுதங்கள். நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? நம்முடைய ரிசோர்சஸ், நம்முடைய ஆயுதங்கள் வெறும் இந்த பூமிக்குரியவைகள் அல்ல. நமக்கு தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, இயேசுவின் நாமம் இருக்கிறது, இயேசுவின் சிந்தப்பட்ட ரத்தம் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. இதெல்லாம் கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் இந்த பூமிக்கு அப்பாற்பட்ட காரியங்கள். இது உன்னதமான காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள். நமக்கு இதன் மூலமாக ஆவிக்குரிய போர் ஆயுதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வைத்து நாம் ஜெயிக்க முடியும். பாருங்க, அப்போ நாம் சாதாரண ஆள் இல்லை. we are not mere men, we are born again men, we are new creation. நான் சாதாரண ஒரு மனுஷன் இல்லை, நான் மறுபடியும் பிறந்தவன், நான் புது சிருஷ்டி, நான் நீதிமான், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன். இதை நினைவில் வைக்க வேணும். பாருங்க, அப்போ தீர்மானம் எடுக்கலாம். அதன் அடிப்படையில் தினந்தோறும் தீர்மானம் எடுக்கலாம். சில தீர்மானங்கள், நான் இப்படி தான் இருப்பேன், அப்படி இருக்க மாட்டேங்கிறத. இப்போ வாசிக்கிறேன் பாருங்க, 20ஆம் வசனம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். இது யாராவது வாசிக்க கேட்டிருக்கீங்களா? நான் கேட்டிருக்கேன். எப்படி சொல்லுவாங்க? ஆமாயா, சொல்லி இருக்குது இல்லையா பைபிளில்? வீட்டில் ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டால் சிலர் வெள்ளி பொண்ணு இப்படிப்பட்ட விலையேற பெற்ற காரியங்களால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் இருக்கும். ஆனால் இன்னும் சிலது மரமும் மண்ணுமான பாத்திரங்கள். அதில் நான் மண்ணுயா, இப்படிதான் நிறைய கிறிஸ்தவங்க சொல்லிக்கிறாங்க. நான் அந்த மண்பாண்டம் மாதிரி அடியேன் ஒரு மண்பாண்டம் மாதிரி. பைபிள்லேயே சொல்லியிருக்கு. ஒரு வீடுனா பல வகையில் இருக்குது. வெள்ளி இருக்குது, பொண்ணு இருக்குது, அது இருக்குது, விலையேற பெற்றதெல்லாம் இருக்குது, அப்புறம் மரம் மண்ணுன்னு இருக்குது. அதில் அடியேன் அந்த பாட்டமில் இருக்கிறேன், மண்ணில் இருக்கிறேன். அந்த மண்ணான பாத்திரம், மட்பாட்டு. கனத்துக்குரியவைகள் இருக்குது, கனவீனத்துக்குரியவைகள் இருக்குது. அடியேன் கனவீனமானவன், ஒன்றும் இல்லாதவன். அடியனுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அடுத்த வசனம் பாருங்க. நிறைய பேர் அந்த 20ஆம் வசனத்தோடு நின்றுறது. 21ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய். இதை யாரும் வாசிக்கிறதே கிடையாது. அங்கேயே வாசித்து 20ஆம் வசனத்தோட க்ளோஸ் பண்ணி, நான் ஒரு மண் பாண்டம், நான் கனவீனத்துக்குரியவன். தேவனுடைய வீட்டிலே சிலரெல்லாம் கொஞ்சம் கனத்துக்குரியவர் இருக்கிறார்கள். ஐயா கனத்துக்குரியவர், அந்த ஐயா கனத்துக்குரியவர், இந்த ஐயா கனத்துக்குரியவர். ஆனால் அடியேனோ அங்கே கனத்துக்குரியவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கவங்க சொல்லி தர மாட்டேறாங்க இவங்களுக்கு. ஏயா நீயும் கனத்துக்குரியவன் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அவங்க சொல்கிறாங்க ஐயா கனத்துக்குரியவர், ஐயா கனத்துக்குரியவர். அவங்க பேசாமல் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இவர் சொல்கிறாரு, அடியேன் என்னை தாழ்த்துகிறேன், நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒரு மண்பாண்டம் போல. கர்த்தருடைய வீட்டில் பல பாண்டங்கள் இருக்கிறது, அதில் அடியேன் மண்பாண்டம். ஆனால் சொல்லி இருக்குது, ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால். எதிலிருந்து தன்னை சுத்திகரித்து கொள்ள வேணுமோ அதிலிருந்து சுத்திகரித்து கொண்டால், அவனை கனவீனமானதாக்குகிற காரியங்கள் என்ன? அவனை ஒரு மண்பாண்டம் போல பிரயோஜனமற்றதாக ஆக்குகிற காரியங்கள் ஏதாவது இருந்தால் அதிலிருந்து அவன் தன்னை விலக்கி கொண்டால், காத்து கொண்டால், சுத்திகரித்து கொண்டால், அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரனாய் இருப்பான். நான் சொல்லுகிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் கனத்துக்குரிய பொன்னாலான பாத்திரங்கள் போல இருக்கலாம். ஒன்றும் இல்லை, உங்களை ஒரு மண்பாண்டம் போல வைக்கக்கூடிய காரியங்கள், அப்படிப்பட்ட ஒரு மோசமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களை பயன்படுத்த முடியாதபடிக்கு உங்களுடைய பரிசுத்தத்தை குலைக்கிற காரியங்கள், எஜமானுடைய உபயோகத்துக்கு பயன்படாமல் உங்களை வைக்கிற காரியங்கள் இருக்குமானால் அவைகளெல்லாம் அகற்றி அவைகளிலிருந்து உங்களை சுத்திகரித்து கொண்டால், if a man will purge himself, அவன் சுத்திகரித்து கொண்டால் அவன் கனத்துக்குரிய பாத்திரமாய்
இருப்பான். அப்ப என்ன பண்ணணும்? நான் பரிசுத்தமாய் வாழுகிறது கூட எனக்கு ஒரு தீர்மானம். நான் என்ன பண்றேன்? நான் சும்மா இங்கே உட்காந்துட்டு அடியனொரு மண்பாண்டம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நான் என்ன பண்ணணும்? சில காரியங்கள்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குது. கடவுளை என்னை உபயோகப்படுத்த முடியாதபடிக்கு சில தடைகள் இருக்கிறது. சில பாவ காரியங்களை, சரியா இல்லாத காரியங்களை நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். சில காரியங்கள் என்னை தடுத்து நிற்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாகவே இருக்கிறது. கர்த்தர் என்னை உபயோகப்படுத்துவதற்கு, கர்த்தருடைய பிரயோஜனத்துக்கு, எஜமானுடைய உபயோகத்திற்கு, எல்லாம் நற்கிரியம் செய்கிறதுக்கு ஆயத்தமாய் இருப்பதற்கு வேண்டிய சில காரியங்கள் என்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. சில காரியங்கள் அதற்கு தடையா இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நான் அனுமதித்திருக்கிறேன். இனிமேல் அதுக்கு அனுமதி மறுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இவைகளிலிருந்து என்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறேன். பாருங்க, அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சுத்திகரிக்கணும்னு சொல்லுது. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓட சொல்லுது. சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுவதுடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தை அடையும்படி நாடு. அதை விட்டு ஓடி இதை நாடு, சுத்திகரித்துக் கொள்ளுவன் என்றாரு. அப்ப என்ன சொல்றாரு? பிரயோஜனமானவனா இருக்க வேணுமா? எஜமானுடைய உபயோகத்திற்கு பிரயோஜனமான பாத்திரமாக, கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்க வேணுமா? ஒன்றும் இல்லை, ஒரு தீர்மானத்தை எடுங்கள். ஹலோ, என்ன தீர்மானம்? பாவம் இனி என்னுடைய வாழ்க்கையிலே அதற்கு இடம் இல்லை. வெற்றிகரமாக நான் வாழுவேன். இயேசுவுக்காக நான் வாழுவேன். பாவத்தை விலக்கி வைப்பேன். பாவத்தின் மேல் வெற்றி சிறப்பேன். இயேசுவின் நாமத்திலே ஜெயத்தை நான் எடுப்பேன் என்கிற ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேணும். சுத்திகரிக்கிறதற்கு, அந்த உங்களை அதிலிருந்து விலக்கி கொள்கிறதற்கு. அப்புறம் மறுபடியும் சொல்லி பாருங்க, புத்தியினும் அயுத்தமான தர்க்கங்களை, சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவன் ஆயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்த குணமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புவதை அருளத்தக்கதாகவும் பிசாசுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாக அவர்களுக்கு உபதேசிக்க வேணும். ஒரு இளம் ஊழியக்காரனுக்கு சொல்றாரு, அப்பா நீயும் கனமான ஒரு பாத்திரமாக இருக்க வேணும். அப்போ கர்த்தர் தம்முடைய வீட்டில் சிலர் பொன்னான பாத்திரம் போலையும் சிலர் மண் பாண்டம் போலையும் வைக்கணும்னு அவருக்கு ஒன்றும் விருப்பம் கிடையாதுங்க. ஹலோ, நாமும் வெறும் உபயோகம் இல்லாமல் கனவீனத்துக்குரிய பாத்திரமாக இருக்க போகிறோமா, அல்லது கனத்துக்குரிய உபயோகப்படுத்தக்கூடிய, எஜமான உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல பாத்திரமாக இருக்க போகிறோமாங்கிறத நாம் தீர்மானிக்க வேண்டும். நான் தீர்மானிக்க வேண்டும். நீங்கள் தீர்மானிக்கிறீங்களா? நீங்க எப்படி இருக்க போறீங்க? கர்த்தருடைய உபயோகத்திற்கு ஏற்றவர்களா இருக்க போறீங்களா, அல்லது கனவீனத்துக்குரியவர்களா? நம்ம தீர்மானிக்கணும். நம்முடைய தீர்மானத்தில் தான் பரிசுத்தமான வெற்றி வாழ்க்கையும் உண்டாகிறது. இருக்கீங்களா? நீங்க தீர்மானிச்சிட்டோன்னா கடவுள் என்ன பண்றாரு? உங்க கூட நின்றுக்கிறார். சரி, நீ தீர்மானிச்சிட்டல, நான் பார்க்குறேன். இப்போ நீ வெற்றி பெறுவாய். இதில் பரிசுத்தமா வாழ்றதுக்கு தீர்மானிச்சிட்டியா? கெட்ட காரியங்களை அகற்ற தீர்மானிச்சிட்டியா? நல்ல காரியங்களை நாட தீர்மானிச்சிட்டியா? இந்த தீர்மானத்தில் நான் உனக்கு உதவுகிறேன், உன்னை வெற்றியாக்குறேன். அவர் கூட நிற்கிறார். சில சொல்றாங்க, கர்த்தர் அப்படி வச்சுட்டாருங்க, அடியேன மண் பாண்டமா வச்சிருக்காரு, உங்களை பொன்னான பாண்டமா வச்சிருக்காரு. கிடையாது, கிடையாது. எல்லாரையுமே கனத்துக்குரிய பாண்டமா வைக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். அதுக்கு தான் சிலுவையில் மரித்தார். உங்களை மண் பாண்டமா வைக்கிறதுக்கு சிலுவையில் மரிக்க இல்லை. இருக்கீங்களா? அவர் சட்டம் சொல்லிடுச்சு, ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். கர்த்தர் டிக்ளேர் பண்ணிட்டாருங்க. நீங்க சுத்திகரித்துக் கொண்டால் போதும், தீர்மானம் எடுத்தா போதும், கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பீர்கள். இப்போ என் வீடு இருக்குது, என் வீட்டுக்குள்ள ஒருத்தர் கதவு தட்டுறாரு, வர்றேன் உள்ள வர்றேன்றாரு. நான் அவரை இறங்க பார்க்குறேன். சரி, இவரை உள்ள விடுவோன்னு நான் தீர்மானிக்கிறேன். எனக்கு சில ஸ்டாண்டர்டு இருக்கலாம், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். சரி, உள்ள விடலாம். உள்ள நான் விட தீர்மானிக்கிறேன். பக்கத்து வீட்டுக்காரர் அங்கே இருந்துட்டு, ஏங்க அவரை விடுறீங்க, பேண்ட் எவ்வளோ அழுக்கா இருக்கு பாருங்க அப்படி. நான் எப்படி இருக்கேன்? உன் வீட்டு வேலையை நீ பாரியாம்ப. நான் என் வீடு இது, என் ரூல் இது, என் வீட்டுக்குள்ள யார் அனுமதிக்கணும்ன்றது என்னுடைய இது. ஆகவே கர்த்தருடைய வீட்டை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்க அதுல எப்படி கனமுள்ள பாத்திரமா இருக்கிறது என்பதை பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய வீட்டில் பெந்தேகோஸ்து வீட்டை பற்றி பேசல, பேப்டிஸ்ட் வீட்டை பற்றி பேசல, மெத்தடிஸ்ட் வீட்டை பற்றி பேசல. அந்தந்த வீட்டில் அவங்க சில ரூல்லாம் வச்சிருக்கிறாங்க. நான் கர்த்தருடைய வீட்டை பற்றி பேசியிருக்கிறேன். தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், இவங்க போடுற ரூல் எல்லாம் ஒண்ணு அவர் போடல, அவர் சொல்லி இருக்கிறார். ஹலோ, நல்லா கவனிங்க. இவங்க போடுற சட்டம் எல்லாம் அவர் சொல்லல, இவங்க சொல்றது கிடக்கட்டுங்க. அவர் சொல்லுகிறார், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவன் தன்னை இவைகளிலிருந்து சுத்திகரித்துக் கொள்வானானால்
ஒருவன் தீர்மானம் எடுப்பான் என்றால், ஒருவன் வெற்றிகரமாய் பாவத்தை விட்டு விலகி நீதிக்குரிய காரியங்களை செய்ய தீர்மானம் எடுப்பானால் அவன் கனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்கிறான்னு அவர் சொல்லிட்டாரு. இவங்க எத்தனை ரூல் போட்டாலும் அது செல்லாது. அவர் சொல்லிட்டாரு, ஆகவே நான் கனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்க முடியும். இருக்கீங்களா? கர்த்தருடைய வீட்டை பற்றி பேசிட்டு இருக்கிறேன். அந்த வீடு இந்த வீடு இல்லை. ஹலோ, எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? அப்போ பாருங்கள், பரிசுத்த வாழ்க்கை கூட ஒரு தீர்மானம், சுகம் பெற்றுக்கொள்வது ஒரு தீர்மானம், வெற்றிகரமாக வாழ்வது ஒரு தீர்மானம், செழிப்பை பெற்றுக்கொள்வது ஒரு தீர்மானம், எல்லாத்துக்கும் ஒரு தீர்மானம். கர்த்தர் தீர்மானம் எடுத்துட்டாருங்க. கர்த்தர் சொல்லிட்டாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு? நான் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்தால் இயேசுவை நான் ரட்சிக்கப்படுவேன் அப்படின்னு அவர் தீர்மானம் எடுத்துட்டார். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? நான் டிசைட் பண்ண போகிறேன். ஆம், நான் ஏற்றுக்கொள்ள போகிறேன்னு அவர் தீர்மானம் பண்ணிட்டாரு. அவர் என் நோய்களை சுமந்து என் வியாதிகளை ஏற்றுக்கொண்டு என் வேதனைகளை சுமந்து தீர்த்தார். அது அவருடைய தீர்மானம். அவர் பண்ணிட்டார், அவர் டிசைட் பண்ணிட்டார். அப்போ நான் சொல்லுகிறேன், அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், நான் குணமானேன், சுகம்தான் என்னுடையது, வியாதி என்னுடையது இல்லை என்கிற தீர்மானத்தை நான் எடுக்கிறேன். இல்லையா? அவர் ஒரு தீர்மானத்தை பண்ணிட்டாரு. என்ன தீர்மானம்? சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி எடுத்து பட்டினி கிடக்கலாம், ஆனால் கர்த்தரை நம்புகிற எனக்கு பசி பட்டினி கிடையாது, எனக்கு குறைவு கிடையாது, எனக்கு தாழ்ச்சி கிடையாது என்று அவர் தீர்மானம் பண்ணிட்டாரு. ஆகவே நானும் சொல்லுகிறேன், எனக்கு பசி பட்டினி கிடையாது. அவர் தீர்மானம் எடுத்துட்டாரு. நான் சர்ப்பத்தின் மீது காலை வைத்து நடப்பேன் என்று, பிசாசை என்னுடைய பாதபடியில போடும்படியாக அவர் தீர்மானம் பண்ணிவிட்டார். அப்ப நான் பிசாசை தூக்கி தலையில வைக்க போறதில்லை. நான் பிசாசோ அங்கே இருக்கிறான்னு சொல்றது இல்லை. அவன் என்னுடைய பாதத்திற்கு கீழே கிடக்கிறான். என்னுடைய பாதங்கள் அவனுடைய கழுத்தை பிடிச்சு அழுத்தி கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான். நான் தீர்மானம் எடுத்துட்டேன், அவன் அங்கதான் வைப்பேன் என்று சொல்லி அவர் ஒரு தீர்மானத்தை எடுத்து விட்டார். நான் கீழா இருப்பதில்லை, மேலா இருக்க போறேன், வாலா இருக்கிறது இல்லை, தலையாய் இருப்பேன். அவர் டிசைட் பண்ணிட்டாருங்க. என்னுடைய ஆண்டவர் வானத்தையும் பூமி உண்டாக்குறவர். நான் வால் இல்லை தலைன்னு டிசைட் பண்ணிட்டாரு. ஆகவே நான் வாலா இருக்க மாட்டேன், தலையா இருக்க ஒரு தீர்மானத்தை நான் எடுக்கிறேன். அவர் தீர்மானம் பண்ண விட்டாரு. எகிப்தியருக்கு வர பண்ணின ஒரு வியாதி உன் மேல நான் வர பண்ண மாட்டேன். அப்பத்தி தண்ணீரை ஆசீர்வதி வியாதி விலக்குவேன், உன் 1000 நாட்களை பூரணப்படுத்துவேன். அவர் தீர்மானம் பண்ணிட்டாருங்க. அப்ப நான் தினந்தோறும் ஒரு தீர்மானத்தை எடுக்க போகிறேன். அவர் அப்பத்தி தண்ணீரை ஆசீர்வதி வியாதியை விலக்குகிறார். வியாதி விலகணும், வேற வழியே கிடையாது. அது தங்குறதுக்கு இடம் கிடையாது. ஹலோ, எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? தங்குறதுக்கு இடம் கிடையாது. சிலர் வரவேற்கிறாங்க, அப்புறம் வந்ததை கட்டி பிடிச்சிக்கிறாங்க, விடுறதில்லை. அவங்க சொல்கிறாங்க, தாத்தாக்கெல்லாம் இருந்துதாங்க, எனக்கும் வருன்றாங்க, சீக்கிரம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், வர்ற ஏஜ்ன்றாங்க. வர்றதுக்கு முன்னாடி ரெடியாக கேட்டெல்லாம் போட்டுங்க, இழுத்து ஜன்னல்கள்லாம் போட்டுங்க எல்லாத்தையும். பரலோகம் இப்படி சொல்லிட்டுது, அதனால் வந்துட்டு அப்புறம் வேடிக்கை பார்க்குறது இல்லை. நிறைய பேர் அப்படி தான் விட்டுறோம் பாருங்கள். வந்து விட்டுறோம், அப்புறம் பிடிச்சி இதை விரட்டுறதுக்குள்ளே போதும் ஆகிடுது. உஷாராயிடுங்க வர்றதுக்கு முன்னாடியே. அதனால தான் நீங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்போ முன்னாடியே சொல்லிடுறோம் உங்களுக்கு, வர்றதுக்கு முன்னாடியே பூட்டி வைங்க எல்லாத்தையும். எழுந்து நிற்போம், டைம் ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதமான உம்முடைய செயல்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மீட்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பின் ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீர் சம்பாதித்து வைத்திருக்கிற அனைத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளாக்கி நீர் உங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர்களாக்கி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள தேவ ஆவியானவர் தாம் இந்த சத்தியங்களை உள்ளத்திலே வைப்பீராக. சத்தியத்தை குறித்த வெளிச்சம் உள்ளத்தில் உண்டாகட்டும். மீட்பு இவர்களுக்கு என்ன தந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளட்டும். தீர்மானங்களை இவர்கள் எடுக்கட்டும். ரட்சிப்பு முதற்கொண்டு எல்லாவற்றை குறித்த தீர்மானத்தை ஒவ்வொருவரையும் எடுக்கட்டும். கர்த்தாவே, எப்படி இருக்க போகிறோம் என்கிற தீர்மானத்தை இந்த மீட்பின் அடிப்படையிலே தேவன் அவர்களுக்கு பெற்று தந்திருக்கிற அடிப்படையில் அவர்கள் எடுக்கட்டும். அவள் எல்லாவற்றையும் பெற்று வாழட்டும்.
ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு ஆட்கொள்வதாக, அவர்கள் மீது வந்து அது பலிப்பதாக, அவர்களை மேற்கொள்வதாக. ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் குடும்பத்திலும் பொருளாதாரத்திலும் கையின் பிரயாசத்திலும் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. உமக்கே கனம் மகிமை துதியை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.